என்ன ஆளே மாறி இருக்க? அப்படியா? கொல்லுதல. ஆமா. அங்கேயே நின்னு பேசணும், இங்கெல்லாம் வரக்கூடாது. நான் அங்க நின்னு பேசுனேன், இங்க வர சொல்லல. காதர்களுக்குள்ள அங்க நின்னு அங்க வாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் நல்லாதான் புரியுது. பாத்தியா? ஆமா, என்ன இவ்வளவு அழகா இருக்க? ஒன்னும் ஐஸ் வைக்க வேண்டாம். நேத்து வாரேன்ட்டு இன்னைக்கு வந்திருக்கீங்க. அட்டவோ பொண்ணு திறமமா அரசனுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க. சாரிமா ஊட்டி, உனக்கு தான் தெரியுமே. காலையில வரணும்னு நினைச்சேன், அவன் தருண் வேற வெளியே எங்க போகணும்ட்டான், அங்க போயிட்டேன். சும்மாதான் சொன்னேன், உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? வேலை இல்லைன்னு என்ன பார்க்க வராம வந்திருப்பீங்களா? இதான் எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது. எந்த கோமும் பட மாட்டேன், நல்லா புரிஞ்சு நடந்துக்குவேன். எனக்குன்னு இருந்திருக்கா பாரு. எங்கடி இருந்தவனாலா? உங்க கூட தான் இருந்திருக்கேன். அப்படியா? வேண்டா, நான் இப்ப உனக்கு ஏதாவது கொடுத்த? இந்த வேலை இங்க வேண்டாம். சரி, உனக்கு சொல்லி விடுறதுக்கு ஆளே கிடைக்கல. ஏன் ஆதியா சொதிப்பிட்டல என்ன? ஐயோ, அதையா கேட்க. அங்க 3 ரூம்ல எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க, வந்து ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கா. ஐயா, அவ சின்ன பொண்ணுங்க. சின்ன பொண்ணா? விவரம் தெரியாதுல்ல, அவ அப்படி நடந்துக்குவா. ஆனா நம்ம மனசுல அதெல்லாம் புரிஞ்சுக்குவா, தெரியுமா? என்ன சொல்ற? ஆமா, அவளுக்கு இங்க பொண்ணு தர மாமா இருக்காங்க, அதனால நம்ம சந்தோஷமா இருக்கோம். அப்ப ஆனந்திக்கு விக்கி மாமா இல்லையேன்னு தான் அவதான் பொண்ணு தர மாமா கிட்ட போய் சொன்னது. அப்படியா? அவ பேச்சுதான் அப்படி, ஆனா நம்ம மனசுல இருக்கிறது அவளுக்கு நல்லா புரியும். அப்படியே பொண்ணு தர மாமா கிட்ட சொல்ல வரட்டாலும் இவ என்ன ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்திருப்பா. தூரத்துல இருந்தா உங்களை பார்க்கணும் தான் நினைச்சேன். ரொம்ப தேடிச்சா? உங்க முகத்தை பார்க்கணும் போல இருந்தது. சாரிமா, இனி இப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னா. இப்படியாவது ஒரு நாளாவது வந்து பாத்துறது. இனிமேல் ஏங்க வைக்க மாட்டேன். ஆனந்திக்கு அந்த கஷ்டத்தை நான் கொடுக்க மாட்டேன். கட்டாயமா வந்து உன்னை பார்த்துட்டு தான் போவேன். சாரிடா. பரவாயில்ல. நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் தெரியுமா? என்னால நீ ரொம்ப கஷ்டப்படுறல. வாயை பொத்தணும், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உங்க அம்மா வந்தாங்களா? வருவாங்க, 2 நாளைக்கு ஒருத்தர் வருவாங்க. அவங்களுக்கும் சேர்த்து நான் கஷ்டத்தை கொடுக்குறேன்ல. ஐயோ, ஏங்க எப்ப பார்க்க வரீங்க? சும்மா இருங்க, எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏன்டி உனக்கு என் மேல இவ்வளவு அன்பு? அப்படி நான் உனக்கு என்னடி செஞ்சுட்டேன்? உனக்கு நான் எதுவுமே செய்யலையே. விலை மதிப்பில்லாத உங்க இதயத்தை எனக்கு கொடுத்திருக்கீங்க. அதுல எனக்கு வசந்த இடத்த கொடுத்திருக்கீங்க. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? எனக்கு நல்லா தெரியும், இப்ப இந்த இதயத்துல நான் மட்டும்தான் இருக்கேன்னு. இந்த இதயம் எப்பவுமே என்ன நினைச்சுக்கிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த இதயம் எனக்காக துடிச்சுக்கிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியும். இதை விட எனக்கு என்ன வேணும்? இதை விடவா உலகத்துல வசந்தது இருந்த போதே? நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரி தெரியுமா? எனக்குன்னு ஒரு இதயம், அதுல நான் மட்டும் எனக்கு சொந்தமானவர். எனக்கு நீங்க பெரிய பொக்கிஷம். எனக்கு ரொம்ப ஆசை உங்க கூட சீக்கிரம் சேர்ந்து வாழணும்னு. இவதான் என் புருஷனு, உங்க கையை பிடிச்சுக்கிட்டு நடக்கணும். எனக்கு சோர்வாசிதுன்னு வந்தா இப்படி உங்க தோல் சாயணும். வேற எனக்கு எதுவுமே வேண்டாம். இதெல்லாம் எனக்கு தருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா உங்களுக்கு என்ன அவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இந்த விக்கி மாமாக்கு நான் தான் உசுரு. உண்மைதாண்டி, நீ எனக்கு உசுருதான். ஒண்ணு நான் வசந்த இடத்துல வச்சிருக்கேன். அந்த இடத்துல இவ்வளவு மதிப்பா வச்சிருக்கேன் தெரியுமா? அவ்வளவு மதிப்பா, அவ்வளவு கௌரவமா வச்சிருக்கேன் நீ. ஆனந்தி, நான் உண்மையை சொல்றேன், இந்த பிறகு எடுத்ததுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எவ்வளவு அழகான ஒரு பொக்கிஷம் என் மனைவி, என் ஆனந்தி. உன்னை அடையதுக்காகவே நான் அந்த பிறகு எடுத்தோனோ என்னமோ. கடவுள் கொடுத்த பரிசு, பொக்கிஷம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ ரொம்ப கொன்னவதி தெரியுமா? என் தங்கம், உண்மையிலே ரொம்ப கொன்னவதி. ஐயோ, சும்மா இருங்க. ஏன் மனைவி? உன்கிட்ட ஒண்ணு சொல்லட்டா? என்ன? நான் இன்னொன்னு உன்னை பார்க்க வராம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உன்னை பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க, உன்னை விட்டு போறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. இப்படியே இருந்தணும் போல தோணுது. இப்படி நீ அரவணைப்பிலையும் நான் உன் அரவணைப்பிலுமே இருந்தணும்னு தோணுது. நிச்சயமா நடக்குங்க. உன்னை மகாராணி மாதிரிலாம் வாழ வைக்கணும்னு ஆசை இல்ல, மகாராணியாவே வாழ வைப்ப. அதுதான் உண்மை. இப்ப புரியுதா? உங்களையே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மாதிரி இல்ல, அப்படியே வாழ வைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஐ லவ் யூங்க. ஆனந்தி, ஐ லவ் யூங்க. தங்கமே, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கே. இப்படியே இருக்கணும் போல இருக்கு. பாரு, பொண்ணு இருக்கட்ட கூடிய சீக்கிரத்துல நான் அதான் ஒரு தம்பிங்கிற உண்மை சொல்ல போறேன். ஐயோ, அவங்க ஏத்துக்கலனா? இல்ல,
அவன் அப்படி முரட்டு பையெல்லாம் கிடையாது, முட்டாள் எல்லாம் கிடையாது. நான் சொல்றேன்னா அதுல ஏதாவது காரணம் இருக்குன்னு யோசிக்கவாது செய்வேன்ல. அந்த தைரியம் மட்டும் நான் எடுக்காம இருந்தா இன்னத்துக்கு தைரியமா சொல்லிருக்கலாம். இப்ப எனக்கே ஒரு குற்றம் ஆச்சு. சத்தியமா நான் படிக்கல, ஆனா அவன் படிச்சிருப்பான்னு நினைச்சிருப்பானே. நாங்க படிச்சது வெறும் ஆதிரா எழுத மட்டும்தான். ஆனா அவன் அதை நினைக்க மாட்டான்ல. நாங்க ஃபுல் டைரி எடுத்து படிச்சுட்டு வந்தா நினைப்பான். இப்ப நினைக்க அந்த டைரி படிச்சிருந்தா கூட ஏதாவது குழு கிடைச்சிருக்கும்னு. சரி விடுங்க, ஏதாவது நமக்கு நடக்குனா நன்மைக்காக தான் இருக்கும். சித்தம் இல்லாம எதுவும் நடக்காது, விடுங்க. இப்ப அவன் எனக்கு அண்ணன் இல்லைன்னு தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல. அவன் தான் என் கூட பிறந்தவன் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. எனக்கு கன்ஃபார்மா தெரியும் அவன் என் கூட பிறந்தவன் தான். தருண் என் தம்பி தான். அதான் உன் கழுத்தை தாலி கட்டுறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு. அண்ணன்கா நினைச்சுக்கிட்டு தம்பி கல்யாணம் முடிச்சா அது அவனை அவமானப்படுத்துறதுக்கு சமமாயிரும். இன்னொன்னு, அவன் என்ன காரணத்துக்காக கல்யாணம் பண்ணாம இருக்கான்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஆதிரா அவனுக்கு எவ்வளவு உசுருன்னு தெரியும். தெரிஞ்சும் அவன் கல்யாணம் பண்ணாம இருக்கானா நிச்சயமா என் குடும்பத்தை சம்மந்தப்பட்டு என்னமோ தேடிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும் போது நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? அவன் தேடுறது என் குடும்பத்தை வேற யாராவது இருந்தா? என்ன சொல்றீங்க? இல்ல, எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. அவன் ஏதோ முக்கியமான ஒண்ணு தேடிக்கிட்டு இருக்கான். சரிங்க, நீங்களும் யோசித்து பாருங்க. அவர் என்ன அடையாளத்தை வச்சு தேடுறாரு, என்ன தேடுறாரு விசாரிச்சு பாருங்க. சரி சரி, இந்த நேரத்துல இருக்கு அதெல்லாம். சரி, சாப்பிட்டு என்ன? இருங்க, உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணி கொண்டு தரட்டா? வேண்டாண்டா செல்லம். ஏங்க, எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சமைச்சு போடணும் ஆசையா இருக்கு. அப்படியா? சரி, பொண்ணு தர போட்டோஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் வா, ஒரு நாள் கூட்டு போறேன். சரிங்க. அப்பா என்ன நிறைய பிளான் போட்டு வரேன். என்னடி? ஐயோ போங்கன்னு சொன்னேன். அப்படின்னா வாங்கன்னு தானே அர்த்தம்? ஆமா. ஐயோ மாமா வராங்களே. மாமா. மாமா என்ன குவார்டர்ஸ் வரைக்கும் வந்திருக்கீங்க? இல்ல மாமா, என் ட்ரெஸ் கொஞ்சம் எடுக்க வேண்டியிருந்தது, அதான். சொல்லிட்டு இருந்தா நான் எடுத்துட்டு வந்திருப்பேன் மாப்ள. நீங்க ஏதோ கொஞ்ச நாளைக்கு நடக்க கூடாது டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல. என்ன மாப்ள இப்படி அக்கறை இல்லாம இருக்கீங்க? ரெஸ்ட் எடுக்கலாம்ல. அம்மா நீங்க வந்தது வீட்டுல எனக்கு தெரியுமா என்ன? ரோட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன், அதுக்கு அம்மா சொல்லிதான் விட்டாங்க. என்ன மாப்ள? ஈஷோ, சரி நீங்க பாத்து போங்க மாப்ள. நான் வேணா கொண்டு விடட்டுமா? இல்ல மாமா. ஐயா உடம்ப பத்திரமா பாத்துக்கிடுங்க ஐயா. மாமா, என் பிள்ளைக்குன்னு இருக்குது, நீங்க ஒரு ஆளுதான். நீங்க இல்லைன்னா என் புள்ள நிலைமை. மாமா சாரி மாமா, கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிருக்கேன் மாமா. ஐயோ அதை விடுங்க மாப்ள. நான் கூட முட்டாள்தனமா தான் பேசிருக்கேனே. என் ஆஜா தொழிலுக்கு அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. என்ன சொல்றீங்க? அழகா சொன்னா. அப்பா இப்பவும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. என்ன மாதிரி சந்தோஷமா இருக்குதுங்க உலகத்துல யாரையாவது காட்ட முடியுமா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். ஏன்பா அவங்க தொந்தரவு பண்றீங்கன்னா? எப்பவும் ஏன் நினைப்பாவே இருக்காங்க. இதுக்கு மேல எனக்கு என்னப்பா வேணும்? எங்கேயாவது போனா என்ன கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க. என்ன பத்தியே நினைச்சிட்டு இருக்காரு. தாலி விடுதானே கட்டல, பாத்துக்கலான்னு சொல்லிட்டா. அப்பதான் இந்த மரமண்டைக்கே புரிஞ்சுது. நீங்க என்ன என் பிள்ளை மேல குறைவாயா பாசம் வச்சிருக்கீங்க? உசுரா இருக்கீங்க. இப்பவும் அவ அவங்க கூட சந்தோஷமா தானே இருக்கா. போதும் மாப்பிள்ள, உங்களால எப்ப முடியுதோ அப்ப ஊரடியே தாலி கட்டுங்க. இல்ல மாமா, கூடி சீக்கிரத்தை தாலி கட்டிடுவேன். ஐயோ மாப்பிள்ள அதே வேண்டாம், விடுங்க. என் புள்ள சந்தோஷமா இருக்கா, அது போதும் எனக்கு. அவ ஆடி பாடி சந்தோஷமா இருக்கா. கவலையெல்லாம் மறந்து என் புள்ள நிம்மதியா இருக்கு, அது போதும். இன்னொரு சந்தோஷமா பாத்துக்குவேன். அது எனக்கு தெரியும் மாப்பிள்ள. ஆதிரா உங்களுக்கு எந்த அளவுக்கு உசுருன்னு எனக்கு தெரியும். ஆதிரா தான் உங்க உலகம்னு எனக்கு தெரியும். அவளை எப்படிலாம் சந்தோஷமா பாத்துக்கணும்னு நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கிறீங்களே, அது போதும் மாப்பிள்ள. விடுங்க மாப்பிள்ள, கல்யாணம் தானே. இப்பவும் உங்க அரவணைப்புல உங்க பாதுகாப்புல தானே இருக்கா, போதும். இல்ல, நீங்க தானே பேரன் பேத்தின்னு பாக்கணும்னு. விடுங்க மாப்பிள்ள, அதுக்குள்ள ஒரு குடுப்பனை இருந்தா எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். சாரி மாமா. ஐயோ விடுங்க மாப்பிள்ள, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரிங்க மாப்பிள்ள, நான் வேணா கொண்டு விடட்டுமா? இல்ல மாமா, வெளியில போறேன். எங்க மாப்பிள்ள? இல்ல, ஆதிரா வீட்டுக்குள்ளேயே ரொம்ப நாளா கிடக்கா. அதுக்கான ஒரு வாரமா ஹாஸ்பிட்டல்லே கிடந்தாலா, அவளுக்கும் ஒரு மாதிரியா இருக்கும். அதான் வெளியில எங்கேயாவது கூட்டு போலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். மாப்பிள்ள தூரமாவா? இல்ல மாமா, இங்க பக்கத்துல தான். அப்படி நடந்தே கூட்டு போனேன்னா அவ கூட கொஞ்ச நேரம் செலுத்த மாதிரி இருக்கும். அப்புறம் டூட்டிக்கு போயிட்டா அவ கூட நம்ம இருக்க முடியாது. அதான் அவளை பார்த்துட்டு அப்படி கூட்டு போலான்ட்டு இருக்கேன். சரிங்க மாப்பிள்ள, தாராளமா கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ மாமா. அவ உங்க சொத்து, எனக்கு ஏன் தேங்க்ஸ் சொல்றீங்க? அந்த சொத்தை கொடுத்தது நீங்க தானே, ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஐயா அதெல்லாம் இல்ல மாப்பிள்ள, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதே மாதிரி எந்த தகப்பனும் சந்தோஷமா இருப்பானு எனக்கு தெரியல. சரி மாப்பிள்ள, நீங்க பிள்ளைய கூட்டு கிளம்புங்க. சரிங்க மாமா. வேலையெல்லாம் கச்சிதமா முடிக்கணும், தெரியல? என் வேலையில ஒரு குறை பார்க்க முடியாது. அதே மாதிரி நீங்க சொன்னதும். அதான் உங்க அப்பாக்கு நல்லபடியா பேச முடிஞ்சதானே? ஆமா சார். அதான் அப்பாவை காப்பாத்திட்டோமே, இதுக்கப்புறம் இவங்கிட்ட எதுக்கிட்ட வேலை பார்க்கணும்னு நினைச்சா? இல்ல இல்ல இல்ல. பார், ஒவ்வொரு நிமிஷமும் அந்த வீட்டுல என்ன நடக்கு, யாது நடக்கணும் எல்லாத்தையும் கண்காணி சொல்லிக்கிட்டே இருக்கணும், புரியுதா? புரியுது சார். என்ன அவன 2 நாளா தேவை பிரச்சாரத்துக்கு போனமா தெரியல? பொண்ணுத்திர சாருக்கு உடம்பு சரியில்லைன்னு எல்லாரும் ஹாஸ்பிட்டல்லே இருந்தாங்க. அதான் யாருமே பிரச்சாரத்துக்கு போகல. அந்த 2 நாளை பயன்படுத்தி தானே நான் ஓட்டு தீவிரமா கேட்டிருக்கேன். ஆமா சார். அப்புறம் இன்னைக்கு ஏதோ ஓட்டுக்கு எங்க போறானுவ? அத சொல்லறதுக்கு தான் சார் வந்தேன். என்ன
இன்னைக்கு ஏதோ ரெட்டியாபுரத்துக்கு போறாங்களாம். அப்புறமா ஆமா சார், அங்கதான் இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரனே விக்கி சாரும் தருணும் பேசிட்டு இருந்தாங்க. ஓ அப்படியா? ஆமா சார், நான் சொல்ல வேண்டிய இன்ஃபார்மா சொல்லிட்டேன். நீ தான் ரகசியமா எங்களுக்கு தகவல் கொடுக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது. இல்ல சார், தெரியாது சார். தெரியாம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு தான். ஓகே சார். இங்க ஒரு ஸ்கூல்காரன் ரொம்ப வாலாட்டிக்கிட்டு இருக்கான். ஸ்கூலை எழுதி தரானா எழுதி தர மாட்டேங்க, வட்டியை கொடுனா வட்டியும் கொடுக்க மாட்டேங்கண்ணா. வந்து 2 தட்டு தட்டு. அது எப்படி சார்? என்கிட்ட காசு வாங்கிட்டல, நான் சொன்ன வேலையை செஞ்சுதான் ஆகணும். அது எப்படி சார்? அவன் என்கிட்ட கர்நாடக பணம் வாங்கியிருக்கான். வட்டியும் வர மாட்டேக்கு, அசலும் வர மாட்டேக்கு. சரி ஸ்கூலை எழுதி தரனா தர மாட்டானா? அதான் அவனை போட்டெல்லாம் முடிவு பண்ணிட்டேன். நீ வந்து 2 தட்டுனா உசோட இருப்பான். நான் தட்டினோம்னா ஓகே சார், நான் வந்து கேக்குறேன். இப்படிதான் இருக்கணும். வா ஸ்கூல்ல வந்து என்னன்னு எது கேளு. கை நீட்டி காசு வாங்கணும்ல? ஆமா சார். அப்போ நான் சொன்ன வேலை நீ செஞ்சுதான் ஆகணும். ஆட போறேன்னு சொல்லிட்டு போனா பிள்ளை பத்திரமா போனாலான்னு தெரியலையே. கபிலவ நாத்தனார் வீட்டுக்கு போயிருக்கா. செம்பகவல்லி காய்கறி அங்க போறேன்ட்டு போனா. இப்ப மீனாக்குட்டி எங்க போனா? ஏ தங்கம், மீனாக்குட்டி ஏமா பிள்ளை, ஏ தங்கம். இவ எங்க போறான்னு தெரியலையே. இவ அடிக்கடி இந்த பக்கத்து வீட்டுகளுக்குலாம் நல்லா போறா. என்னத்த சொல்ல. ஏமா வாயாக்கு வரே, நான் இப்பதான் வாரியா? ஆமாமா. மீனாக்குட்டி எங்க? இங்கதான் நிப்பா, வேற எங்க போவா? என்ன வீடு வெறிச்சோடி கிடக்கு, ஒருத்தரையும் காணும், புள்ளையெல்லாம் ஒன்னையும் காணும். எங்கம்மா? இல்ல வெயில் அடிச்சுட்டு கிடக்கல, அந்த ஓட்டு வீட்டுக்கு போறேன்னு புள்ள எல்லாம் போனாவ. அவ தமிழ் நாத்தனார் வீட்டுக்கு போனா. இவனும் இந்த பின்னாடியே போயிருப்பான் நினைக்க தினேசம். அவ செம்பரி காய்கறி அங்க போறேன்ட்டு போனா. மதன வீட்டுலதான் இருப்பான். மீனை குட்டி இவ்வளவு நேரம் தான் நின்னுட்டு இருந்தா. இப்பதான் ஆளை காணல. அதான் ஆதிரா தெக்குட்டுக்கு போறேன்ட்டு போனா. அதான் ஒழுங்கா போய் சேர்ந்தாலான்னு தெரியல. ஏமா 1000 வாட்டி சொல்லிருக்கேன், அக்கா மோள தனியா விடாதீங்க விடாதீங்கன்னு. இந்த இருக்க தெற்கு வீட்டுக்கு தானடா. ஏமா அவளை சுத்தி எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு தெரியாதா? அதுக்கான அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? அது என்ன நல்லது கெட்டது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. பச்சை பிள்ளை மாதிரி அது பாட்டுல போகுது. ஆள் அழகு போல இருக்கு, அதை போய் தனியா விடலாமா? என்னம்மா? இப்பதாண்டா போனா. பொண்ணு திரைக்கு தெரியாதா? இல்ல அவன் அதுக்கு முன்னாடியே போயிட்டான் பாத்துக்க. அவன் இருந்தாலும் வீட்டுல இருந்திருப்பால. அவன் இல்ல அதெல்லாம் போனா. தெக்கிட்டு தானே போனா? ஆமா தெக்குட்டுக்கு தான் போனா பாத்துக்க. சரி நான் ஒரு எட்டு பாத்துட்டு வரேன், இல்லன்னா எனக்கு நிம்மதியா இருக்காது. அங்க நின்னா பிள்ளைகளோட விளையாடட்டும் என்ன? சரிங்கம்மா. என்னங்க? வாங்க மேடம், எங்க போயிருந்திய? இருங்க வரேன். எத்தனை கூப்பிட்டீங்களோ? ஆமாமா, அவன் ஆதிரா போனால, அதான் எப்படி போய் சேர்ந்தான்னு பார்க்க தான் கூப்பிட்டேன். இப்பதான் டான்ஸ் ஆடிக்கிட்டே போனா. லா 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 லான்னு இப்ப போய் சேர்ந்துப்பா. அவன் ரொம்ப பெரிய மனசு பத்தியா, அந்த போய் சேரதுக்கு. ஐயா அக்கா மேல பாசம் இருக்க வேண்டியதா, இவ்வளவுலாம் இருக்க வேண்டாம். பூசு வாய் பேசாத, அதுக்கு என்ன விவரம் தெரியும்? அதுக்கான அந்த பிள்ளை சுத்தி இவ்வளவு கண்ணு இருக்குன்னு தெரியும் உனக்கு? அந்த விக்ரம் பையன் ஒரு விளங்காத பையன். ஃபுல் கண்ணு அவன் மேல வச்சுட்டு அழிதான். அறிவில்லை உங்களுக்கு? ஏங்க இந்த பக்கத்து தானே போயிருக்கா. நாமெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு வீட்டுக்கு வந்தவனுக்கு அவன் ரோட்ல தூக்கிட்டு போக தெரியாது? ஏன் பயம் கட்டுதீங்க? அவன் பொண்ணு தாலி கட்டினதுக்கு அப்புறம் நமக்கு என்ன பயம்? அவன் கெட்டாம வச்சுக்க நமக்கு பயம். என்னத்த சொல்லனே தெரியல. இந்த பய வேற வாயில கிடக்கத சொல்லவும் மாட்டேங்க. சரி நம்மளால என்னன்னு கேட்கறான்னு பார்த்தா அவன் கேட்கற ஆளும் கிடையாது. இவ்வளவு ஊமக்கட்டனா இருக்கான். அது அவன் குணம், இல்லன்னா அவனுக்கு எதுவும் பாதிப்பு இருக்குதான்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. குணத்துல கெட்டிக்காரனா இருக்கான். பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறதா இருக்கட்டும், சின்ன பிள்ளைகிட்ட நடக்கதா இருக்கட்டும், மனசளவுல யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கவும் மாட்டேங்க. அவன் நல்லவன் தான், ஆனா என்னமோ அவனுக்கு ஒரு பாதிப்பு தான் இருக்கு பாத்துக்க. என்னத்த சொல்றீங்க? ஆமாமா, அந்த பையத்துல ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கு. பிள்ளை வெளியில காட்டிக்காம இருக்கான். வெளியில காட்டிக்கிறதுக்கே அவன் பயப்படுவான் பாத்துக்க. அத்தை நீங்க அவன் கிட்ட கொஞ்சம் மன விட்டு பேசுங்க அத்தை. நிச்சயமா அவன் எல்லாத்தையும் சொல்லுவான். அதான் பேசி பாருங்களேம்மா. செல்ல பையில மனசுல இருக்கிறத வெளியே சொல்லவே மாட்டானுவ. அதுல இவனும் ஒரு ரகம் பொழுக்கு. ஆமாத்த, அவனா பேச மாட்டான். நீங்களாவது பேசுங்க அத்தை. அந்த பையில பார்த்தா பாவமா இருக்குத்த. எல்லாரும் இருந்தாலும் அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி தானே இருக்கான். சரிதாம்மா, இருந்தாலும் அதெல்லாம் ஒண்ணு இல்லத்த. நீங்க அவங்கிட்ட பேசுங்க அத்தை. சரி நீ சொல்றல, நான் பேசுறேன். சரிங்க அத்தை, நான் போய் ஆதிரா பாத்துட்டு வரேன். சரி நீனு குமாரும் சேர்ந்து போங்க. சரிங்க அத்தை. இன்னைக்கு என் கையை பிடிச்சா நீங்க கூட்டிட்டு போனோம். சின்ன பிள்ளை நினைப்போ? ஏய் இல்லம்மா. எப்படி எப்படி மாமியார பக்கத்துல வச்சிருக்கோம்? அதெல்லாம் கையை பிடிக்க முடியாது. அத்தை டேய் அவ சொன்னதை செய்ய. அம்மா மரியாதையா கையை பிடிச்சு கூட்டி போறீங்க? முடியாது. முடியாது? ஆமா. அத்தை எப்படி? அத்தி அத்தை பின்னாடி இருக்கவள என்ன நினைச்சிருப்பாவ? பாத்துருப்பாவளோ, கேட்டிருக்குமா? அத்தி மனுஷா ஓட வச்சிய. ஓடுங்க ஓடுங்க, தெக்கிட்டு தானே போவீங்க. வாரேன். அப்படின்னா அத்தை பாத்துட்டாங்க கேட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாயை கொடுத்து புண்ணாக்குறதே உனக்கு பொழப்பா போச்சுது. தெக்கிட்டு தான் போயிருக்கான். போ போங்க.
இவ மீனாக்கு மேல வர போறக்க. அவன் பார்த்த வேலையை நான் பார்த்தேன், நீ போ. எல்லா குமாரே போயிட்ட. ஐயோ ஐயோ, எங்க ஓடுறிய? அம்மா நிக்க அவன கூட பார்க்காம உங்க அம்மா முன்னாடி என்ன குடுப்பிய? எங்க அம்மா முன்னாடி தான் கொடுத்தேன். என்ன புடி பாப்பு. அப்படிதான் ராண்டிட்டே போங்க. ஆமா, இன்னைக்கு அங்கே இருங்க, இங்க வேண்டாம். குமாரப்பாவும் மீனாக்குட்டி அம்மாவும் தொட்டு பிடிச்சு ஆடுறாங்க, ஓடியாங்க டோய். ஐயோ, சல்லி சல்லியா நொறுக்கிட்டானே. டேய், அப்பலாம் இல்லடா. ஐயோ ஐயோ. ஆமா, எல்லாரும் தெக்குட்ல தான இருந்தீங்க. அவ்வளவு நேரம் அடிச்சு பிடிச்சு வந்திருக்கீங்க என்னத்துக்கு? அங்க போர் அடிக்கி பாட்டி. இல்ல ஆதிரக்கா அங்க தான வந்தா? இல்லையா? போய் சொல்ல கூடாது. ஆதிரக்கா அங்க தான வந்தா? ஐயோ இல்ல பாட்டி. நானும் குமாரப்பா கூட விளையாட போறேன். எப்பா பைக்ல போமாப்பா. இல்ல, அப்ப இப்பதான் வயக்காட்டுல இருந்து வந்திருக்கா. அவனை தொந்தரவு பண்ணாதீங்க. எப்பா ஆம்பஸ் நீ சொல்லுமா. ஆதிரக்கா அங்க தான வந்தா? இல்ல பாட்டி. இல்லையா? ஆமா பாட்டி, அங்கல வரல பாட்டி. இவ்வளவு நல்ல தெரியுமா? ஆதிரக்கா அங்க வரலையா? எப்பா நானே வந்துட்டேன், நில்லுங்கப்பா. சீக்கிரம் போண்டா. குமாரப்பா கூட போனா டிராக்டர்ல வயலுக்கு போலாம். டேய் நானும் வரேன்டா. அது எங்க போயிருப்பா? சரி, பொண்ணு தரைக்கு ஒரு போனை போட்டு பாப்போம். அவனும் வெளியில போயிட்டு நீ வீட்டுக்கு வரல, இவனையும் காணல.